ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 10 நாட்களுக்கான தினப்பலன் மகர லக்னத்திற்கு ஏப்ரல் 18 முதல் ஏப்ரல் 27 வரை. முதல் நாள் ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, மூல நட்சத்திரம், 12ஆம் வீடான தனுசு ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. அதனால் சூரியனை போல கேது செயல்படுவதனால நம்ம ஒருத்தரை ஈஸியாக அப்ரோச் பண்ணலான்னு நினைப்போம். அல்லது ஒரு கோயிலுக்கோ ஒரு சின்ன ஒரு ட்ரிப்போ போயிட்டு வரலான்னு நினைப்போம். அதெல்லாம் கொஞ்சம் தடையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பொருள் சார்ந்த வகையில் நன்மைகள் இருந்தாலும் உறவுகள் சார்ந்த வகையிலையும் நம்ம அருள் சார்ந்த வகையிலையும் கொஞ்சம் தடைகள் இருக்குங்கிறதுனால இன்றைக்கி பொருள் பற்றாக இயங்கிக் கொள்ளவும். ஏப்ரல் 19ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10:20க்கு பூராட நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார், ராகுவோட சேர்ந்துருக்காரு, சனியோட சேர்ந்துருக்காரு, குரு நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இன்றைக்கி நல்ல சந்தோஷமான நாளாக இருக்கும். சுபகாரியங்களுக்கெல்லாம் ஏற்ற நாளாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்ல நாளாக இருக்கும். நண்பர்களோடு பழகிறது, உறவினர்களோடு சேர்ந்து மகிழ்வது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஐடி லைனில் இருக்கவங்களும், கலைத்துறையில் இருக்கவங்களும், அட்மினிஸ்ட்ரேஷன் லைனில் இருக்கவங்களும் எல்லா ஸ்மார்ட் ஒர்க்கு சார்ந்த விஷயத்துக்கும் நன்மை தரும். ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரம் நண்பகல் 11:47க்கு தொடங்குகிறது. ஒரு பாதம் தனுசு ராசியில், 3 பாதம் மகர ராசியில் இருக்குது. அப்போ நம்ம லக்னத்துக்கு சந்திரன் சூரியனை போல் செயல்படும் போது சூரியன் 4ஆம் இடத்துல கேது நட்சத்திரத்தில் இருக்கார், ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி அனுகூலமான நாள். உறவினர்களோடு மகிழ்வதற்கும், சிறு சிறு பிரயாணங்கள் போவதற்கும், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட டீலிங் பண்ணுறதுக்கும், இளைய சகோதர சகோதரி வகை நன்மைகளை பரிமாறிக்கொள்வதற்கும், தகவல் தொடர்பு மூலம் நாம் ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறதுக்கும், ஒரு விளம்பரம் சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கும் இதெல்லாம் நல்ல நாளாக இருக்குது. ஏப்ரல் 21 திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரம் நண்பகல் 12:36க்கு தொடங்குது. மனம் இன்றைக்கி ஒரு தெய்வீக தன்மையோடு இருக்கும். பிரார்த்தனைகள், யோகா, மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆனந்தமாக இருக்கும். குழந்தைகளோட நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம். கணவன் மனைவி உறவு பலப்படும். திருமணத்துக்கு நாள் பார்க்குறது, சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக நமக்கு கலை சார்ந்த ஈடுபாடுகள், உணர்வுகள், உறவினர்களோட மகிழ்ச்சியாக தருணங்கள், இதுக்கெல்லாம் இந்த நாள் சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:43க்கு அவிட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது. நமக்கு 7ஆம் வீட்டில் கடகராசியில் செவ்வாய் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார். புதனும் 3ஆம் இடத்துல சனியோட இன்னொரு நட்சத்திரத்தில் இருக்காங்க. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, புதிய நபர்களை அறிமுகப்படுத்திக்கிறது, புது ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறது, புது க்ரியேட்டிவிட்டி மைண்டோடு செய்யக்கூடிய வழித்தடங்களை ஃபாலோ பண்ணுறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கும் சிறப்பாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும், வேறு ப்ராஜெக்ட்டு, வேறு தொழில் மாற்றம், இதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த நாளும் மகிழ்ச்சியான நாள் தான். ஏப்ரல் 23 புதன்கிழமை 12:07 கும்பராசியில் சந்திரன் சதய நட்சத்திரத்தில் போகிறாரு, ராகுனுடைய நட்சத்திரம். இப்போ 3ஆம் வீட்டில் இருக்கிற ராகு சுக்கிரனோடும் சேர்ந்துருக்கு, சனியோடும் சேர்ந்துருக்கு, குரு நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் நம்மளுடைய ஈடுபாடுகள், அறிவு திறமைகள், ஆற்றல்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள், தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள், இதன் மூலம் நம்ம ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டும், நல்ல பெனிஃபிட்டும், நல்ல அங்கீகாரமும், நம்ம மன திருப்தியும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஏப்ரல் 24 வியாழக்கிழமை காலையில் 10:48க்கு பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். தனகாரகனான குருவனுடைய சாரம் வாங்கியிருந்தாலும்
குரு நமக்கு செவ்வாய் போல் பலன் தர்றார். பூர்வ புண்ணியம் 5ஆம் இடத்துல ரிஷபத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படிப்பட்ட குரு ராகுவையும் குறிகாட்டுகிறார். அதனால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஈடுபாடு, நம்முடைய கலைத்திறமைகள் அதன் மூலம் நமக்கு ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடிஷனலாக பல நல்ல தொடர்புகள் ஏற்படும். அதன் மூலம் நமக்கு பிரபலமாகிறதுக்கும் புகழடைவதற்கும் நல்லாயிருக்கும். படிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் படிப்பு காரியங்கள் சிறப்பாக இருக்கும். அறிவு ஆற்றல் வெளிப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஏப்ரல் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலையில் 6:53 தொடங்குகிறது. 3ஆம் இடத்துல சந்திரன் சனியை போல செயல்படுகிறார். சனியோட நட்சத்திரத்தில் அதே நட்சத்திரத்தில் புதனும் இருக்கார். நமக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாயும் சனியோட நட்சத்திரத்தில் இருக்காங்க. அப்போ புதன், சந்திரன், செவ்வாய் இவர்கள்லாம் ஒரு சுப பார்வை பார்த்துக்கிறாங்க. அதனால் ஹோட்டல் தொழில், சாஃப்ட்வேர் தொழில், ப்ளம்பிங், இந்த மாதிரி கான்ட்ராக்ட் தொழில், பில்டிங் மெட்டீரியல்ஸ் டீல் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, புது நபர்களை சந்திக்கிறது, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது, திருமண காரியங்களில் ஒரு உறுதி பண்ணிக்கிறது ஒருத்தர், இதெல்லாம் நல்லா நடக்கும். ஏப்ரல் 26 சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் அங்கேயே தான் இருக்கார், 3ஆம் வீட்டில் இருக்கார். புதனும் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். 7ஆம் வீட்டில் செவ்வாயும் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, பில்டிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, ப்ளம்பிங் ஒர்க் இதெல்லாம் நல்லாயிருக்கும். எஜுகேஷன் லைனும் நல்லாயிருக்கும். சாஃப்ட்வேர் லைனும் நல்லாயிருக்கும். டிரான்ஸ்போர்ட் லைனும் நல்லாயிருக்கும். விளையாட்டு சம்மந்தப்பட்ட அமைப்புகளும், அது இன்டோர் விளையாட்டாக இருந்தாலும் சரி, அவுட்டோராக இருந்தாலும் சரி, அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முக்கியமான ஒரு படைப்பாற்றல் மிக்கவர்கள் தங்களுடைய படைப்புகளை வெளியிடுவதற்குண்டான காலமாகவும் இது இருக்கிறது. அப்போ இந்த புதன் நமக்கு பாக்கியாதிபதி, பாக்கிய ஸ்தானத்தையே பார்க்குறார். அதனால் நமக்கு வெளிநாடு தொடர்புள்ள செய்திகள் வருவது போவது, தந்தை வர்க்கம், பூர்வீகம், குலதெய்வம் இது சார்ந்த நன்மைகளும் நல்லாயிருக்கும். அதே போல் 9ஆம் இடம் என்பது புதிதாக பழகக்கூடிய நபர்கள், அது சார்ந்து நன்மைகளை பண்ணும். ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். இப்போ கேதுவனுடைய நட்சத்திரம், கேது 9ல் இருக்குது. அப்போ கேது சூரியனை போல செயல்படுகிறது, கேது குருவை போலையும் செயல்படுகிறது. அப்போ சூரியன் நமக்கு 4ல் இருக்கிறனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உறவினர்கள் வருகை மற்றும் நம்ம அரசு சார்ந்த ஒரு வேலைப்பாடுகள், கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட வேலைப்பாடுகள், கான்ட்ராக்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ட்ரேடிங்கு இதில் எல்லாம் ஈடுபடுவதற்கு சிறந்து உறவினர் வருகை சார்ந்த நன்மைகளும் கொடுக்கும். நம்முடைய உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஏதாவது நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி மாதிரி, குடிசை தொழில் மாதிரி நடத்திட்டு இருந்தோம், ஜாப் ஒர்க் மாதிரி நடத்திட்டுருக்கோம்னா, இந்த சூரியன் கேது பரிவர்த்தனை நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். புதுசாக ஒரு ஆர்டர் கொடுத்து செய்கிற மாதிரி ரெடி பண்ணும். இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.